ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம திரிபுர சுந்தரி, அதாவது நவராத்திரியில் சக்தி வாய்ந்த பூஜையில் 10 தேவியரில் இன்றைக்கி 3வது தேவியர் திரிபுர சுந்தரி அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க மகா திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வருடைய அம்சம்தான் இவங்க. இந்த திரிபுர சுந்தரி நான் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது பார்ட் 3. இந்த வீடியோவில் திரிபுர சுந்தரியுடைய மகிமையும் அவங்களுடைய மந்திர முறைகளும் தான் நான் சொல்ல போகிறேன். இது பொதுவாகவே இந்த திரிபுர சுந்தரியை கும்பிட்றது மூலயமா ஒருத்தங்களுக்கு எல்லா வளங்களுமே கிடைக்கும். இவங்களுக்கு மாதுளைனால் நெய்வேத்தியம் பண்ணுறது, மாதுளை நெய்வேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா அரசருடைய சப்போர்ட் கிடைக்கும், அல்லது அரசராகக்கூடிய யோகமே கிடைக்கும். அரசர் மீன்ஸ் இந்த காலத்தில் ஒரு அரசியல்வாதி. இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கீங்க, பொலிட்டிக்கலில் இருக்கீங்க, பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரிபுர தேவியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இப்போ மாதுளை பழத்தினால அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அரசியலில் நல்ல பெரிய உயர் பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பாலும் நெய்யும் கலந்து திணையோடு சேர்ந்து நெய்வேத்தியமாக படைக்கும்போது ஒரு கிராமமே வசியமாகுங்க. தாமரை பூவால் இவங்களுக்கு அர்ச்சனை பண்ணும்போது என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடிய தோற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் ஒருத்தங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா மகா திரிபுர சுந்தரியை வழிபாடு பண்ணுறது மூலிமா மட்டும்தான் அது கிடைக்கும். அதாவது இவங்க அந்த மகா திரிபுர சுந்தரியே சோடசி வடிவில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசர்கிட்ட போய் கேட்குறாங்களாம், நீ அவர் ஒரு சோடசி உபாசகர், நீ ராஜ்யத்தையே கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர என்னோட சோடசியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அரசர் என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கங்க, எல்லா வளமுமே எடுத்துக்கோங்க, ஆனால் சோடசியை மட்டும் என்கிட்ட விட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் அந்த சோடசியை வழிபாடு பண்ணுறாரோ அவருக்கு எல்லா விதமான மீண்டும் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்க முடியும், ஒரு ராஜ்யத்தையே அமைக்க முடியும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் என்னென்னா இந்த மகா திரிபுர சுந்தரியுடைய உபாசனை பல பெரியவங்க, அதாவது ஞானிகள்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இன்றளவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதிகளும், அதாவது நம்ம ஊரில் சொல்லல, நார்த்து சைடில் இந்த சோடசி, அதாவது திரிபுர சுந்தரி இன்னும் இந்த சோடசியை வழிபாடு பண்ணி உபாசகர்களாக இன்றளவும் இருந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை வழிபாடு பண்ணுறது கிழக்கு முகமாக வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி கலசம் வச்சு ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு கலசம் வைக்கணும். கலசத்தில் வாசனை திரவியங்கள்லாம் வைக்கணும், தேங்காய்க்கு பொட்டு வைக்கணும். இவங்களுக்கு வஸ்திரம் என்னென்னா செந்தூரம், அதாவது செந்தூரம் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் ஒரு ப்ளவுஸ் பிட் வாங்கி அந்த கலசத்தில் நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி விளக்கில் இந்த மகா திரிபுர சுந்தரியுடைய மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும், ஆவாகனம் பண்ணுங்கள். அதே மாதிரி மாலை ருத்ராட்ச மாலை, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மணிமாலைங்கிறது ருத்ராட்ச மாலையே போதுமானது. படையல் மாதுளை, பால், நெய், அதே மாதிரி தாமரை பூவில் இவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நெல் பொரி இதெல்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். பொதுவாகவே நெல் பொரியை வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது மூலிமா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். தேங்காய் வாழைப்பழம் வச்சு பண்ணுங்கள். இவங்களுக்கு நீங்கள் இவங்களுடைய உபாசனையை எடுக்கும்போதோ அல்லது இவங்களை நீங்கள் அர்ச்சனை அன்னைக்கு சாமி கும்பிடுற அன்னைக்கு செந்தூரம் கலரில் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட விருப்பம் செந்தூரம் கலரில் இருக்கணும். நீங்கள் செந்தூரத்தை கொஞ்சம் வச்சுக்கணும், நெற்றியில் நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்களை மட்டும் வழிபாடு பண்ணி இந்த திரிபுர சுந்தரியுடைய அருள்பாவை மட்டும் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா என்றைக்குமே சௌந்தரியம் அப்படிங்கிறது உங்கள் கூடயே இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களுமே உங்களோட வாழ்வில் இணைஞ்சு இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவியர் இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய மந்திரத்தை நான் கொடுக்குறேன். ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது, இவங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய மலர்கள் சிகப்பு நிறமுள்ள, வாசனை நிறமுள்ள சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மலர்கள், செவ்வரளி, தாமரை இது மாதிரி. ஆனால் ரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க. இந்த ரோஜாப்பூங்கிறதுல முள் இருக்கும். ஸோ முள் இருக்கக்கூடிய மலர்களை எந்த சாமிக்குமே அர்ச்சனையில் சேர்க்கக்கூடாது. இந்த ரோஸை நீங்கள் டெக்கரேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வாசனை இருக்கணும், அதே நேரத்தில் முள் இருக்கக்கூடாது. இந்த முள் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன விஷயங்களுக்காக பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் முள் இருக்கக்கூடிய பூக்களை தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது.
இந்த நான் மகா திரிபுர சுந்தரியோட மந்திரத்த குடுக்குறேன். இத பார்த்து படிச்சுக்கங்க. 108 டைமோ அல்லது 1008 டைமோ இத வந்து நீங்க படிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.